தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கதை தான் இது. ஒரு அழகான காட்டுல சிங்கம் ராஜாவா இருக்கு. சிங்கத்தை பார்த்து நிறைய விலங்குகள் பொறாமைப்படுது. இந்த சிங்கம் மட்டும்தான் காட்டுக்கு ராஜாவா இருக்கணுமா, ஏன் நம்மளால இருக்க முடியாதா அப்படின்னு எல்லா விலங்குகளும் கூடி பேசுது. அப்ப நரி சொல்லுது, சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா தெரியுமா? சிங்கம் அதிக பலம் வாய்ந்த ஒரு மிருகம், அதனாலதான் சிங்கம் எப்போதுமே காட்டுக்கு ராஜாவா இருக்கு அப்படின்னு நரி சொல்லுது. அதை கேட்ட புலி சிரிக்குது. என்னது, சிங்கத்தை விட எடையும் உயரமும் சண்டையிடும் திறனும் என்னிடம் 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஆக நான் தான் சிங்கத்தை விட பலம் வாய்ந்தவன் அப்படின்னு புலி சொல்லுது. புலி சொல்றத கேட்டுட்டே இருந்த நீர் யானை சொல்லுது, அப்படி பார்த்தா சிங்கம் புலி 2ஐ விட நான் தான் அதிக உடல் எடையும் அதிக உயரத்திலையும் இருக்கேன். அதே போல என்னோட வாய் ரொம்ப பெருசு, அதால சிங்கத்தை நான் கடிச்சனா சிங்கம் நொறுங்கிடும். ஆக நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு நீர் யானை சொல்லுது. இதை கேட்ட காண்டாமிருகம், நானும் நீர் யானைக்கு நிகரான எடையும் உயரத்தையும் கொண்டுட்டு இருக்கேன். அதோட எல்லோரையும் விட என்னிடம் நீளமான கூர்மையான கொம்பு இருக்கு. இந்த கொம்பை பயன்படுத்தி சிங்கத்தை குத்தி கிழிக்க முடியும். ஆக நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு காண்டாமிருகம் சொல்லுது. இத அமைதியா கேட்டுட்டே இருந்த ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது, நான் ரொம்ப பார்க்க உயரமானவன், என்னை சிங்கத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. சிங்கம் என்ன தாக்க வந்துச்சுன்னா நான் உதைச்சனா உதைக்கிற உதையில சிங்கம் பறந்து ஓடிடும். ஆக நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது. அப்போது ஆற்றுல இருந்து கேட்டுட்டே இருந்த முதல சொல்லுது, நானும் சிங்கத்தை விட பலமானவன் தான், என்னையும் சிங்கத்தால் தாக்கவே முடியாது. நான் சிங்கத்தின் காலை கவ்வி பிடிச்சனா சிங்கம் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆக நானும் பலமானவன் தான் அப்படின்னு முதல சொல்லுது. இந்த எல்லா விலங்குகளும் பேசிட்டு இருக்கத அமைதியா கேட்டுட்டு இருந்த யானை சொல்லுது, எல்லா விலங்குகளை விடவும் உயரமும் எடையும் வீரமும் என்னிடம் அதிகமா இருக்கு. என்னோட தும்பிக்கைய வச்சு சிங்கத்தை ஓங்கி அடிச்சா சிங்கம் சுருண்டு கீழே விழுந்துடும். ஆக இந்த காட்டிலேயே மிக மிக பலமானவன் நான் தான் அப்படின்னு யானை சொல்லுது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த குரங்கு சொல்லுது, எத்தனை பேர் சிங்கத்தை விட பலமானவர்களாக இருந்தாலும் இந்த காட்டிற்கு ராஜாவா சிங்கம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அது எந்த விலங்குகளை கண்டும் பயந்ததே கிடையாது. அதுக்கு பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்கு அப்படின்னு குரங்கு சொல்லுது. உடனே எல்லா விலங்குகளும் சொல்லுது, நம்மளுடைய பலத்தை பயன்படுத்தி இந்த சிங்கத்தை இந்த காட்டுல இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. திட்டத்தின்படி நரி சிங்கத்திடம் போய் சொல்லுது, எல்லா விலங்குகளும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சிங்கராஜா, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சிங்கத்தை நரி கூட்டிட்டு வருது. சிங்கம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒட்டகச்சிவிங்கி அதோட கால்ல எட்டி உதைக்குது. எட்டி உதைச்ச உடனே சிங்கம் சுருண்டு தூரமா போய் விழுது. சிங்கத்தால சிந்திக்கவே முடியல. அதற்குள்ள காண்டாமிருகம் அதனோட கொம்பை வச்சு சிங்கத்தை குத்தி தூரமா வீசுது. சிங்கம் அங்கிருந்த ஆற்றுல போய் விழுது. அப்போது தட்டு தடுமாறி சிங்கம் எழுந்து நிற்கும் போது சிங்கத்தோட காலை முதல கவ்விக்குது. அந்த முதலையிடம் இருந்து போராடி சிங்கம் வெளியில வருது. அப்ப நீர் யானை சிங்கத்தை வாயால கவ்வ வேகமா பாயுது. அப்ப அப்படியே சிங்கம் தப்பிச்சிடுது. அப்புறம்தான் சிங்கத்துக்கு புரியுது, ஓ எல்லா விலங்குகளும் நம்மளை தாக்குது அப்படின்னு புரிஞ்சு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு எல்லா விலங்குகளையும் அதை அடிச்சு உதைச்சிடுது. அதுக்கப்புறமா அது ரொம்ப ரத்த காயத்தோட அதனுடைய குகைக்கு போயிடுது. மறுநாள் எல்லா விலங்குகளும் சொல்லுது, சிங்கம் குகைக்குள்ளே இருக்கு, அதனால சிங்கத்துக்கு நல்லா காயம் பட்டிருக்கு, சிங்கத்தோட உடல் வலிமையெல்லாம் இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா அந்த விலங்குகள் பேசுது. அப்போது அந்த சிங்கம் உடல் முழுவதும் ரத்த காயத்தோட அதே கம்பீர நடையோட ஒரு பயமும் இல்லாம அந்த குகையில இருந்து வெளியில வருது. நான் யாரு, என்னோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியே அந்த சிங்கம் வெளியில ஒரு பெரிய கர்ஜனை. சிங்கம் கர்ஜிக்கிறத பார்த்த உடனே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிடுது. அப்போதுதான் அந்த விலங்குகளுக்கெல்லாம் புரியுது, இந்த சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதனுடைய பலமோ
விலங்குகளை தாக்கும் திறனோ இல்லை. அந்த சிங்கம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மற்றும் பயம் அப்படிங்கிற விஷயம் அதுகிட்ட சுத்தமா இல்லைன்றதுனாலதான் அது காட்டுக்கே ராஜாவா இருக்கு அப்படின்னு எல்லா விலங்குகளுக்கும் அப்புறம் புரிய வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சிங்கம் கம்பீரமா நடை போட்டு அந்த காட்டிற்கு ராஜாவா இருக்கு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? மனிதர்களாகிய நாம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும். சிலர் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. நம்மால சரியா செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு தயங்குவாங்க. எதுக்கும் பயந்து, எல்லாத்துக்கும் பயந்து செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த தைரியமா செய்யல அப்படின்னா வெற்றி நமக்கு வராது. அதனால யாராவது உங்ககிட்ட செய்ய முடியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா தன்னம்பிக்கையோட சொல்லுங்க, தயக்கம் இல்லாம சொல்லுங்க, என்னால செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்படி நம்ம கிட்ட இருக்க தன்னம்பிக்கை மூலமா நம்ம எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த கதையில இருந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். சரியான பதில். எந்த விலங்குக்கு சிங்கத்தை விட எடையும் உயரமும் சண்டையிடும் திறனும் 2 மடங்கு அதிகம்? புலி. சரியான விடை. எந்த விலங்கு உயரமும் எடையும் வீரமும் என்னிடம் அதிகம் அப்படின்னு சொல்லுச்சு? அதற்கு துன்பிக்கை இருக்கும். அது என்ன விலங்கு? யானை. சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. Daddy. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraci.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. Daddy.